இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணாங்களோ, ஆனால் தேவன் அவங்களை வனாந்திரமான வாழ்க்கையை கொடுக்கல. அவர்களுக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுத்தார். அங்கே வெயில் இருந்தாலும் அங்கே வந்து மேகஸ்தம்பத்தை கொடுத்தார், குளிர் இருந்தாலும் அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தார். தண்ணீர் இல்லாத இடத்துலையும் அவர் தண்ணீரை உண்டு பண்ணார். இதுதான் தேவன் நடத்தின விதம். கிறிஸ்துவர்களையும் தேவனை விசுவாசிக்கிற உண்மையாய் துதிக்கிற குடும்பங்களை கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம ப்ரிகாஷன் பண்ணணும். எப்படி யோசேப்பு வந்து தன் நெருக்க காலகட்டங்களில் தனக்கு கடன்களை சேமித்து வைத்தானோ, அதே மாதிரி அரிசி வாங்கி வச்சுக்கோங்க. கேஸ் வந்து கர்த்தர் சொன்ன சில ஞானங்களை சொல்லுகிற, ஒரு வேளை செய்கிற அந்த அந்த சாப்பாடை 3 வேளை செய்ய பயன்படுத்துங்க. சிக்கனப்படுத்துங்க. ஃபியூல் எவ்வளோ தூரம் சிக்கனப்படுத்தும், எரிபொருள் எவ்வளோ சிக்கனப்படுத்தணுமோ, பணம் எவ்வளோ தூரம் சிக்கனப்படுத்தணுமோ அது சிக்கனப்படுத்துங்க. இது கடைசி காலம் என்ஜாய் பண்ணுற நேரம் இல்லை. இன்னும் நாட்கள், இன்றைக்கி பார்க்கிறது இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்திய